வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோல ஹோமியோஸ்டாசிஸ் பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் செல் பிசியாலஜில. அதாவது ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன பார்த்தோம்? இன்டர்னல் என்வைரன்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றது. ஸோ அதில என்ன டைப்ஸ் இருக்கு? நெகட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ்னா என்ன? அதெல்லாம் பார்த்தோம். ஸோ மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஹோமியோஸ்டாசிஸ்க்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோஸ்டாசிஸ்ன்றது இன்டர்னல் என்வைரன்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றது. அதாவது அயானிக் டிரான்ஸ்போர்ட்ட கண்ட்ரோல் பண்ணி இன்டர்னல் என்வைரன்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த அயானிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மெயினா இருக்கிற ஒரு விஷயம் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட். அதாவது செல் மெம்பரேன் தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல இருந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு ஒரு அயானிக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதுதான் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் மூலியமா தான் பாடியோட ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டெயின் ஆகுது. ஸோ அதுதான் அதுக்கும் உள்ள லிங்க். ஸோ அந்த மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? செல் மெம்பரேன்னா என்ன? எப்படி அயானிக் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஒரு அயான்ஸும் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? இதெல்லாம் தான் இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு செல் மெம்பரேன் அப்படின்னா என்னன்னா, செல் மெம்பரேன் இஸ் அ பிளாஸ்மா அதாவது அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ல செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே. ஸோ இட் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். செல் மெம்பரேன்றது செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். ஓகே. செலக்டிவ்லி பெர்மியபிள் ஏன் இத சொல்றோம்னா, பிகாஸ் இது செலக்டிவா சில அயானிக்க மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ எவ்ரி டைமும் ஆல் அயான்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஒரு செலக்டிவ் அயான்ஸ் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கிறதுனால தான் இட் மெயின்டெயின்ஸ் அவர் பாடி இன்டர்னல் என்விரான்மென்ட். அதாவது ஹோமியோஸ்டாசிஸா பாடியில இருக்க எல்லா வேல்யூவையுமே ஒரு ரேஞ்சில மெயின்டெயின் பண்ணுது. செலக்டிவ்லி பெர்மியபிளா மெம்பரேன் இருக்கிறதுனால தான். ஓகே. ஸோ செல் மெம்பரேன்ற செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேனா இருக்கு. எப்படி இது செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்குன்னா, இந்த செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, இட் இஸ் அ பாஸ்போலிபிட் லேயர். அதாவது பை லேயர். இட் ஹஸ் அ 2 பாஸ்போலிபிட் லேயர். ஒன் இஸ் அ ஹைட்ரோபோபிக் அண்ட் ஒன் இஸ் ஹைட்ரோஃபிலிக். அதாவது ஹைட்ரோபோபிக் டெய்ல்ஸும், ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸும் இந்த பாஸ்போலிபிட் லேயர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் அண்ட் ஹைட்ரோபோபிக் டெய்ல்ஸ். ஸோ ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரோன்றது வாட்டர். ஃபோபிக் அப்படின்னா இட் இஸ் அலர்ஜி டு வாட்டர். அதாவது வாட்டர அக்செப்ட் பண்ணிக்காது. இட் டசன்ட் அக்செப்ட் வாட்டர். தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா இட் டிசால்வ் வித் வாட்டர். அதாவது வாட்டர அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுல இருக்க அயான்ஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ பாஸ்போலிபிட் லேயர்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் டெய்ல்ஸ் இருக்கு. ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் அ பாஸ்போர்ட் பைலிபிட் லேயர். இந்த ஹைட்ரோஃபிலிக்ன்றது அக்வாஸ் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அக்வாஸ்னா வாட்டர். வாட்டர் இருக்க என்விரான்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இது இன்சைட் அண்ட் அவுட் சைட் த செல்ல 2யுமே கனெக்ட் பண்ணும். இன்சைட் அண்ட் அவுட் சைட் த செல்லையும் பிரசன்ட் ஆயிருக்கும் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக்ன்றது ஒன் சைட்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இன்டீரியர்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக்ன்றது வாட்டர டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுதான் 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? செல் மெம்பரேன், பாஸ்போலிபிட் லேயர். அதுல 2 இருக்கு. ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் வந்து வாட்டர டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுதான். ஓகே. ஸோ இதோட நேச்சர் என்னன்னா, லிப்பிட் மாலிக்யூல்ஸ்லாம் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ லிப்பிட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிடும். அதர் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இப்போ லிப்பிட் இன்சால்யூபிள் மெம்பரேன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, பை த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஹைட்ரோஃபிலிக் நேச்சரும் ஹைட்ரோஃபோபிக் நேச்சர்ஸும் இருக்கிறதுனால லிப்பிட் லேயர்ஸ்ல இருக்கிற லிப்பிட் லேயர்ஸ் வந்து லிப்பிட் மாலிகூல்ஸை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். லிப்பிட் இல்லாத சால்வெண்ட்ஸோ சொல்யூட்ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுனா பை யூசிங் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ். அதாவது செல் மெம்பரேன்ல சம் ஸ்பெஷலைஸ்டு புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்பெஷலைஸ்டு புரோட்டீன்ஸ் வழியா இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுல 2 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் சேனல்ஸ் இருக்கு. சேனல் புரோட்டீன் அண்ட் கேரியர் புரோட்டீன். சேனல் புரோட்டீன் அண்ட் கேரியர் புரோட்டீன். ஸோ சேனல் புரோட்டீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு போர்ஸ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த போர்ஸ் வழியா வாட்டரோ இல்ல அயானிக்கோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். யூசுவலா பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல இதுக்கு எந்த எனர்ஜியும் தேவைப்படாது.
ஒரு ஹோல் மாரி இருக்கு. அந்த ஹோல் வழியா அயான்ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது வந்து சேனல் புரோட்டீன். லைக் ஒரு டனல் இருக்கு. அந்த டனல் வழியா பாஸ் ஆகுற மாரி இருக்கிறது தான் சேனல் புரோட்டீன். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அயானிக் சேனல்ஸ் அண்ட் வாட்டர் சேனல்ஸ். அயான் சேனல்ஸ் வழியா அயானிக் சப்ஸ்டன்ஸும், வாட்டர் சேனல்ஸ் அதாவது அக்வா போரேன்ஸ் வழியா வாட்டர் சப்ஸ்டன்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். மெயினா இந்த அக்வா போரேன்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா, கிட்னி அண்ட் லாக்ரிமல் கிளாண்ட்ஸ், இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அக்வா போரேன்ஸ். ஓகே. இது வழியா வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இதே வந்து கேரியர் புரோட்டீன் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் சொல்யூட்ஸ் இருக்கும். அந்த சொல்யூட்ஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணும்னா, இந்த கேரியர் புரோட்டீன் அதாவது லேயர்ல இருக்க புரோட்டீன்ஸ் கூட அந்த சொல்யூட் பைண்ட் ஆகி, அந்த ஸ்ட்ரக்சர சேஞ்ச் பண்ணி ஒரு சைட் ஆஃப் மெம்பரேன்ல இருந்து அதர் சைடுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது ஆக்டிவ்லயும் நடக்கும், பாசிவ்லயும் நடக்கும். அதாவது கேரியர் புரோட்டீன்றது இதுல வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து சேனல் புரோட்டீன்லயே டிரான்ஸ்போர்ட் ஆயிடும். அதுல டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாத சொல்யூட் எல்லாம் கெரியர் புரோட்டீன் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும். கெரியர் புரோட்டீன் வழியா எப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டு புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல அந்த சொல்யூட் பைண்ட் ஆகி, அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகி, ஒரு சைட் ஆஃப் மெம்பரேன்ல இருந்து அனதர் சைட் ஆஃப் மெம்பரேனுக்கு சேஞ்ச் ஆகும். இது போத் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல நடக்கும். இதுல 3 டைப்ஸ் ஆஃப் கெரியர் புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. 3 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, யூனிபோர்ட், சிம்போர்ட் அண்ட் ஆன்டிபோர்ட்ன்னு சொல்றோம். ஓகே. மெயினா இந்த கெரியர் புரோட்டீன் ஏன் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஹோமியோஸ்டாசிஸ மெயின்டெயின் பண்ணும். அதாவது இது சில அதாவது சம் சொல்யூட்ஸ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். அப்போ சம் புரோட்டீன்ஸ மட்டும் சேஞ்ச் பண்றதுனால ஹோமியோஸ்டாசிஸ மெயின்டெயின் பண்ணும். ஒரு லாங் பீரியடா அயானிக் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டே இருந்துச்சுன்னா, பாடியில எல்லா ரேஞ்சஸுமே எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும். அதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த சேனல் புரோட்டீன் அண்ட் கெரியர் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த கெரியர் புரோட்டீன்ல 3 டைப்ஸ் இருக்கு. யூனிபோர்ட், ஆன்டிபோர்ட் அண்ட் சிம்போர்ட். யூனிபோர்ட் அப்படின்றது என்னன்னா, ஒன் சைட் ஆஃப் த மெம்பரேன்ல இருந்து அனதர் சைட் ஆஃப் த மெம்பரேனுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது யூனிபோர்ட். ஃபர்ஸ்ட் யூனிபோர்ட்ன்றது ஒரு சைட் ஆஃப் த மெம்பரேன்ல இருந்து அனதர் சைட் ஆஃப் த மெம்பரேனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது யூனிபோர்ட். அதே ஆன்டிபோர்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, 2 சைட்ல இருந்துமே டிரான்ஸ்போர்ட் ஆகும். அவுட் சைட்ல இருந்து இன்சைடும், இன்சைட்ல இருந்து அவுட் சைடும் சேம் டைம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுறத ஆன்டிபோர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. யூனிபோர்ட்ல ஒரு சொல்யூட் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஒரு டைம்ல. சிங்கிள் டைரக்ஷன்ல தான் ஆகும். ஓகே. ஆன்டிபோர்ட்ன்றது என்னன்னா, 2 சொல்யூட் ஆகும். 2 சொல்யூட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது ஆன்டிபோர்ட். இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரியும். ஆன்டிபோர்ட்ன்றது 2 டைரக்ஷன்ல 2 டிஃபரண்ட் சொல்யூட் டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ஆன்டிபோர்ட். சிம்போர்ட் அப்படின்னா 2 சொல்யூட் சேம் டைரக்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது சிம்போர்ட். அதாவது 2 சொல்யூட் சேம் டைரக்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது சிம்போர்ட். ஒண்ணு ஆப்போசிட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ஆன்டிபோர்ட். ஓகே. யூனிபோர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே. ஃபெசிலிட்டேஷன் டிஃப்யூஷன்ல நடக்கிற குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் தான் யூனிபோர்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஆன்டிபோர்ட்டுக்கு பார்த்தோம்னா சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சரும், சோடியம் பொட்டாசியம் பம்பும் எக்ஸாம்பிள். ஓகே. சிம்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒன் சைட்ல இருந்து சோடியமும் அனதர் சைட்ல இருந்து குளுக்கோஸும் கோ டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒரே டைம்ல ஒரே டைரக்ஷன்ல 2மே டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது சிம்போர்ட். ஓகே. சேனல் புரோட்டீன்னா என்னன்னு பார்த்தோம். கெரியர் புரோட்டீனா என்னன்னு பார்த்தோம். கெரியர் புரோட்டீனோட டைப்ஸ் யூனிபோர்ட், ஆன்டிபோர்ட் அண்ட் சிம்போர்ட் பார்த்தோம். மெயினா இந்த டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கிறதுக்கு ரீசனே ஹோமியோஸ்டாசிஸ மெயின்டெயின் பண்றதுக்கு தான். ஓகே. அயானிக் எக்ஸ்சேஞ்ச மெயின்டெயின் பண்றதுக்கு தான் மெயினா இந்த டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ், ஆக்டிவ். ஆக்டிவ்ல பிரைமரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் செகண்டரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு. பாசிவ்ல டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் அண்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. தட் இஸ் கால்ட் வெசிகுலார். ஓகே. இது எல்லாமே வந்து த்ரூ டிரான்ஸ்போர்ட் புரோட்டீனோ இல்ல அக்வா போரன்ஸ் வழியாவோ சேனல் புரோட்டீன் ஆர் கெரியர் புரோட்டீன் யூஸ் பண்ணியோ டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இந்த மெயினா இந்த டிரான்ஸ்போர்ட்டை 2ஆ டிவைட் பண்றோம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ். அதுலயே என்னன்ற மீனிங் இருக்கு. ஆக்டிவ், பாசிவ். ஆக்டிவ்னா இட் நீட் சம் எனர்ஜி. பாசிவ்ன்றதுக்கு எந்த எனர்ஜியும் தேவைப்படாது. இட் ஃப்ளோஸ் வித்தவுட் எனி ஏடிபிஸ். ஓகே. எந்த ஒரு ஏடிபி எனர்ஜி இல்லாமையும் டிரான்ஸ்போர்ட் ஆகுறது பாசிவ்னு சொல்றோம். வித் எனர்ஜி ஆர் எனி ஏடிபிஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகுறத
ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ்ல டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு 2 டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் வெசிகுலார். ஓகே, தட் இஸ் வெசிகுலார். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா இட் டசன்ட் நீட் எனி எனர்ஜி. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல இட் நீட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஓகே, ஸோ நம்ம பாசிவ்னாலே என்ன சொன்னோம், அதுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை. எனர்ஜி இல்லைனாலே இட் இஸ் இந்த டவுன் ஹில் மூவ்மெண்ட்ல இருக்கும். அதாவது டவுன் ஹில் மூவ்மெண்ட், அப் ஹில் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். டவுன் ஹில் மூவ்மெண்ட்ன்றது ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கிராவிட்டிலே ஃப்ளோ ஆகுற மாதிரி, லைக் அதுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை. ஸோ அது இஸ் அ டவுன் ஹில் மூவ்மெண்ட். ஆக்டிவ்ன்றது அப் ஹில் மூவ்மெண்டா இருக்கும். ஸோ ஒரு அப் ஹில் மூவ்மெண்ட்னாலே அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஓகே, ஸோ ஆக்டிவ்ன்றது அப் ஹில் மூவ்மெண்ட், பாசிவ்ன்றது டவுன் ஹில் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள பிக் டிஃபரன்ஸ். பாசிவ் டசன்ட் நீட் எனி எனர்ஜி அண்ட் இட் இஸ் அ டவுன் கிரேடியன்ட் மூவ்மெண்ட். ஆக்டிவ்ன்றது இட் நீட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி அண்ட் இட் இஸ் அ அப்பிள் கிரேடியன்ட்ல மூவ் ஆகுற டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ்ல 2 டைப்ஸ் இருக்கு, டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ். டிஃப்யூஷன்ன்றது என்னன்னா ஒரு லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஃப்ரம் த ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஒரு லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறது டிஃப்யூஷன் சொல்றோம். இதுக்கு எந்த ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனும் தேவையில்லை. ஸோ செமி பெர்மியபிள் மெம்பரேன்ல தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னு இல்லை, எந்த மீடியமா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். எந்த எந்த ஒரு லிக்யூடோ சாலிடோ கேஸ் எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். தட் இஸ் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்றது ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறது டிஃப்யூஷன். இதுக்கு செமி பெர்மியபிள் மெம்பரேன் தேவையில்லை, எந்த மீடியம்லயும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது என்ன மீடியம்னா லிக்யூடு, சாலிடு, கேஸ் எந்த மீடியமா இருந்தாலும் டிஃப்யூஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோசிஸ்ன்றது ஒரு லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதுக்கு இட் ரெக்கர்ஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஒன்லி இட் இஸ் அக்யூர் இன் லிக்யூட் மீடியம் and it has a specialized one process, that is osmotic pressure. Osmotic pressure மூலியமா தான் liquid mediumல ஒரு liquid transport ஆகும். That is osmosis. So diffusion, osmosis டீடைலா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்ல 2 டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். பாசிவ்னா என்னன்னு பார்த்தோம். பாசிவ்ல 2 டைப்ஸ் இருக்கு, டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம், இட் யூசஸ் சம் எனர்ஜி. ஓகே, ஸோ பிரைமரின்றதுக்கு என்ன மீனிங், செகண்டரின்றதுக்கு என்ன மீனிங்னா, பிரைமரி யூசஸ் த எனர்ஜி டைரக்ட்லி. ஸோ டைரக்டா எனர்ஜியா யூஸ் பண்றது பிரைமரி. செகண்டரின்றது என்னன்னா ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி அதை யூஸ் பண்றது செகண்டரி மீடியம், செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி சோடியம் ஆர் ஹைட்ரஜனா ஸ்டோர் பண்ணிருக்க எனர்ஜியை யூஸ் பண்றது செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பிரைமரினா ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி ஏடிபியா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்றது பிரைமரி. ஏடிபியை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்றது பிரைமரி, சோடியமாவோ இல்ல ஹைட்ரஜனாவோ யூஸ் பண்றது செகண்டரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பிரைமரியில மெயினா அயன் பம்ப்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஏடிபி ஏடிபியா சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆகும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அயன் பம்ப் ஹைட்ரோலைசிஸ் சொல்லுவோம். இதோட மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல 3 சோடியம் அவுட் அண்ட் 2 சோடியம் இன்னும் டிரான்ஸ்பர் ஆகும். இது சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல மெயினா நடக்கிறது. இட் இஸ் அ மெயின் பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதர் இதுல என்னெல்லாம் இருக்குன்னா கால்சியம், ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பிரைமரியில மெயினான எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்போட டீடைலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது யூஸ் ஆல்ரெடி ஸ்டோர் ஆன சோடியமோ ஆர் ஹைட்ரஜனையோ எனர்ஜியா யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட எனர்ஜியை கேரி பண்ணி அனதர் சப்ஸ்டன்ஸை மூவ் பண்றது செகண்டரின்னு சொல்றோம். அதாவது செகண்டரியா ஒரு ஹெல்ப் எடுத்து பண்றதுனால இதை வந்து செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஸோ மெயினா இதுல சோடியம் அயான் தான் டிரான்ஸ்பர் ஆகுது. சோடியம் அயான் தான் எனர்ஜியாவும் அது யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ நம்ம சிம்போர்ட்டர், ஆன்டிபோர்ட்டர்ஸ் பார்த்தோம்ல. ஸோ 2 சொல்யூட் ஒரே டைம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஒன் இந்த சேம் டைரக்ஷன் ஆர் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ 2 சொல்யூட் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எனர்ஜியா யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுனால இதை செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன்லயோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன்லயோ
சேம் டைம்ல 2 சப்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். வித் 2தோட எனர்ஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுதான் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் தான். அதாவது கிளட்ன்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் தான் மெயின் எக்ஸாம்பிள். ஸோ இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ்க்கும் இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டருக்கும் என்ன லிங்க்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. தட் இஸ் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட். வெசிகுலர்ல எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ். ஸோ வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்ல 3 டைப்ஸ் இருக்கு. எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ் அண்ட் டிரான்சைட்டோசிஸ். ஸோ எண்டோசைட்டோசிஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ இது எல்லாமே மேக்ரோ மாலிகுல்ஸோட டிரான்ஸ்போர்ட்டை தான் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஒரு வெசிக்கிள்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஏதாவது ஒரு வெசிக்கிள்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகிறத வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். இந்த 3 டைப்ஸ் இருக்கு. எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ் அண்ட் டிரான்சைட்டோசிஸ். ஸோ எண்டோசைட்டோசிஸ் அப்படின்றது ஒரு மேக்ரோ மாலிகுல் செல்ஸ்குள்ள அதாவது என்டர் ஆகுது. எண்டோ மீன்ஸ் இன்சைட், எக்ஸோ மீன்ஸ் அவுட் சைட். ஓகே. ஸோ ஒரு செல்குள்ள என்டர் ஆகிறத எண்டோசைட்டோசிஸ்னும், எக்ஸ்பெல்ட் ஆகிறத எக்ஸோசைட்டோசிஸ்னு சொல்றோம். எண்டோசைட்டோசிஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. பினோசைட்டோசிஸ் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ். பினோசைட்டோசிஸ் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட்டோசிஸ்னா செல் ஈட்டிங் ஆர் ஸ்வாலோவிங் சொல்லுவோம். அதாவது ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸை செல்லு என்டர் பண்றது, அதாவது ஸ்வாலோ பண்றத ஃபேகோசைட்டோசிஸ்னு சொல்லுவோம். ஃபீனோசைட்டோசிஸ்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. லிக்விட் ஃபார்ம்ல இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸை செல்லு வந்து ஸ்வாலோ பண்றத செல் ட்ரிங்கிங் ஃபீனோசைட்டோசிஸ். பீனோசைட்டோசிஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எக்ஸோசைட்டோசிஸ்ன்றது எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த செல். ஓகே. ஸோ இதை ரிவர்ஸ் ஆஃப் எண்டோசைட்டோசிஸ்னு சொல்லுவோம். ஓகே. So these are the types of vesicular transport: endocytosis, exocytosis and transcytosis. Okay. ஸோ டிரான்சைட்டோசிஸ்ன்றது ஒரு சைட்ல இருந்து என்டர் ஆகுறதும் அனதர் சைட்ல இருந்து மைக்ரேட் ஆகுறதையும் டிரான்சைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலா நம்ம பார்த்தது பிரைமரி டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ்ல டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல பிரைமரி அண்ட் செகண்டரி பார்த்தோம், அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்ல வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட். ஓகே. ஸோ மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர். ஸோ செல் மெம்பரேனோ வை இட் இஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும். அண்ட் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்டோட டைப்ஸ், அதில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கு, எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்றத காமனாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்றேன். தென் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோக்கு உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.